நான் ஃபஸ்ட்டு தேங்காவை கீறிக்கிறேன். ஓகே, இந்த வெட்டிட்டேன். இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்துட்டு பாதி தேங்காய் கீறி இருக்கலாம், பாதி தேங்காய் வாய்க்குள்ளே போயிடும் போல். யார் இந்த மாதிரி பண்ணுவீங்க? தேங்காய் திம்பிங்களா? நான் சாப்பிடுவேன். இதை அரைச்சிட்டு வரேன். ஃபஸ்ட்டு தூள் பண்ணிக்கணும் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி ஆட்டணும். ஏன்னா நம்ம தேங்காவை கீறி தானே போட்டோம். ஆட்டியாச்சு. தண்ணி வந்து தேவையான அளவு வெளியே ஊற்றி வச்சுக்கோங்க. சவுண்டு கேட்குதா? நான் பேசுகிறேன்னு தெரியலை, ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறேன். ஆட்டியாச்சு. தண்ணி இதிலே நான் ஊற்றி வச்சுருக்கேன். ஓகேவா? நான் அரிசியோட தான் போடுறேன். இதை 2 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். அங்கிட்ட என் மக கத்திட்டு கிடக்கா. ரெண்டு வாட்டி கழுவியாச்சு. அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். வெந்தயம், கருவேப்பிலை, ஓகே, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பூண்டு. இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இது வந்து ஒரு 5 விசிலாச்சு அடிக்கட்டும். ஏன்னா நல்லா மசியணும், அப்போ தான் தேங்காய் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஆன் பண்ணியாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. 5 விசில் வரட்டும். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த இந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்லா வந்து மசிச்சு விடணும். அந்த மாதிரி கரண்டியை வச்சு நான் மசிச்சுட்டு காட்டுறேன். அப்புறம் இதில் வந்து பாலை வந்து இதில் வச்சு வடிகட்டிடலாம். லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஊற்றினா தான் சூப்பராக இருக்கும். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். அவ்வளோதான். லைட்டாக கிண்டி விட்டால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா கரைஞ்சிருச்சா கஞ்சி? நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஓகேவா? பாய். அவ்வளோ சூப்பரான தேங்காய் பால் கஞ்சி ரெடி.